செய்தியாளர் நவமணிகண்டன் இணைகிறார். நவமணிகண்டன், இப்போ கோவையில் ரொம்ப பரபரப்பான சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியை விளக்குங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த கருப்புசாமி மனைவி கலாமணி கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது மகன் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகிறார். இவர் வீட்டின் மேல் மாடியில் குமார் மற்றும் அவரது மனைவி சுதா ஆகியோர் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளனர். சுதா மற்றும் அவரது கணவர் பலரிடம் கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாமல் மிகுந்த கடனாளியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை மேல் மாடியில் வசித்து வந்த சுதா கலாமணியை தனது வீட்டிற்கு அழைத்து கேஸ் கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறி அழைத்துள்ளார். இதனை நம்பி கலாமணி மாடிக்கு சென்றுள்ளார். சமையலறைக்குள் சென்ற கலாமணியின் வாயை பொத்திய சுதா அவரது கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். சுதாவின் செயலால் அதிர்ச்சியடைந்த கலாமணி கூச்சலிட்டு இருக்கிறார். அருகில் இருந்து ஒரு அரிவாளை எடுத்து சுதா அவரது தலையில் சராமரியாக வெட்டியுள்ளார். இந்த அலறல் சத்தம் கேட்டு கீழே இருந்த கலாமணியின் மகன் மற்றும் மகள்கள் மாடிக்கு சென்று பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் கலாமணி கீழே விழுந்து கிடந்ததால் உடனடியாக இது குறித்து கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் சுதாவை கருமத்தம்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.